Taste the Daily. நாகையில் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற மீனவருக்கு திருக்கை மீன் முள் குத்தியதில் காயமடைந்தார். வெள்ளப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ராஜ்குமார் உட்பட 5 மீனவர்கள் கோடியக்கரையிலிருந்து ஃபைபர் படகு மூலம் மீன்பிடிக்கச் சென்றனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ராஜ்குமார் வலையிலிருந்து திருக்கை மீனை எடுத்தபோது எதிர்பாராத விதமாக மீன் முள் வலது கையில் குத்தியது. இதனால் காயமடைந்த அவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 100 நாள் வேலை முறையாக வழங்கப்படாததை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. வருடம் முடிய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இதுவரை இந்த வருடத்துக்கான 100 நாட்கள் வேலையில் காஞ்சாபுரம் ஊராட்சியில் 20 நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டது குறித்து முறையிட வத்திராயிருப்பு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு ஏராளமான பெண்கள் வந்தனர். அப்போது இது குறித்து தகவல் தெரிவித்தும் வராத வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் வரும் வரை போராட்டம் தொடரும் என கூறி வத்திராயிருப்பு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போ இந்த வருஷத்துல 7-8 மாதம் முடிய போகுது. 20 நாள் வேலை கூட நாங்கள் சரியாக செய்யவே இல்லை. அப்போ மீதி உள்ள 100 நாள் வேலைக்கு என்ன காரணம்? காரணம் கேட்டோன்னா இட ஒதுக்கீடு இல்லை, இடம் இல்லை, அப்புறம் நிதி ஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நிதி ஒதுக்கீடு இல்லைன்னா அவங்க நிதி ஒதுக்கீடு மேலிடத்துலேருந்து தான் கொடுக்குறோம். அதை எங்களுக்கு காரணம் சொல்லக்கூடாது. இடம் இல்லைன்னா எல்லாமே விவசாய ஏரியா, இடம் இல்லாமல் கிடையாது, ஊரணி நிறைய இருக்குது. அப்போ அவங்க பார்த்து ஒரு இட ஒதுக்கீடு கொடுத்து எங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பை கொடுக்கணும். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் மயான சுற்றுச்சுவரை இடித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பேரூராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். ஐயம்பேட்டை மதகடி பஜார் அருகே உள்ள மயானத்திற்கு கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டது. இதன் ஒரு பகுதியை தனிநபர் ஒருவர் தனது பயன்பாட்டிற்காக இடித்ததாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து மீண்டும் சுற்றுச்சுவரை கட்டக்கோரி 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் புகார் மனு அளிக்க திரண்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையில் ராணுவ வீரர் வீட்டை திமுக பிரமுகர் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் வீட்டின் முன்பு உள்ள இடத்தை திமுக பிரமுகரான செல்வகுமார் ஆக்கிரமித்து வீட்டிற்கு செல்ல வழிவிடாமல் கடை கட்டி வாடகைக்கு விட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மணிகண்டன் மனு அளித்தார். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 70 வருஷமா இருந்த இடத்த இப்போ வழி இல்லைன்னு சொன்னா நாங்க எப்படி சார் வழி போறது? நானும் 5 வருஷமா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே கலெக்டர் அப்புறம் IPS SP தாசில்தார் எல்லாருக்குமே மனு கொடுத்து எல்லாமே முடிஞ்சிச்சுங்க சார். திரும்ப இந்த 5 வருஷமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க இப்போ தற்சயமே ஒரு அரசியல் இருக்கிறதால எங்களை அந்த பொலிட்டிக்கல் பவர் வச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க சார். எங்களை வீட்டை வாழ வழி விடாம ரொம்ப டார்ச்சர் பண்றது. நாங்க நெல்லை மாவட்டத்தில் சொத்துக்காக நடந்த கொலையை காவல்துறையினர் தற்கொலை என முடிக்க பார்ப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் பெண் புகார் அளித்தார். நெல்லை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் அடுத்த நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்வேதா என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் தனது கணவர் பாஸ்கரன் கழுத்து நெறிபட்டு இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்த வழக்கினை காவல்துறையினர் முறையாக விசாரிக்காமல் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு வழக்கை முடிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையை வழங்காமல் 10 மாதங்களாக அலைக்கழித்ததாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் வழக்கை முறையாக விசாரிக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட்லயுமே என்ன எடுக்கவே இல்லை சார். எல்லாமே என்ன அலக்கழிக்க தான் செஞ்சாங்க. என் பையனை வச்சு எனக்கு 2 வயசுல பையன் இருக்கான் சார். 2 வயசுல பையனை வச்சுட்டு நான் அலையதான் செஞ்சேன். இதே கலெக்டர் ஆபீஸ்ல நான் மனு கொடுத்தேன் சார். மனு கொடுத்துமே எனக்கு ஒரு வேல்யூ இல்லை. நானா அலைஞ்சு அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வாங்கியிருக்கேன். அதுல கொலைன்னு வந்திருக்கு. எனக்கு என் புருஷனை யாரு கொண்டாங்கிற உண்மை வெளியே வரணும் சார். அதுதான் சார் நான் போராடிட்டு இருக்கேன். ஏன்னா என் பையனுக்கும் எனக்கும் எந்த பாதுகாப்புமே இல்லை. என் பையனுக்கு என்னை பார்க்க யாருமே இல்லை சார். என் பையனை என்னையும் கொன்றுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். நான் சந்தேகப்படுற நபர் அவங்களே என்னை கொன்றுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை ஊராட்சியில் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளை உடனடியாக நடத்த கோரி அதிமுக கவுன்சிலர்கள் மனு அளித்தனர்.
வெம்பக்கோட்டை ஊராட்சியில் 20 வார்டுகளும் அதிமுக வசம் உள்ளன. இங்கு மக்களுக்கு நலத்திட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்ட நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழக வருவாய்த்துறை அமைச்சரின் தலையீட்டால் திடீரென ரத்து செய்யப்பட்டன. எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த பணிகளை உடனடியாக நடத்த உத்தரவிடக் கோரி அனைத்து கவுன்சிலர்களும் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ஒரு கவுன்சிலருக்கு 3 லட்சம் ரூபாய் வீதம் தான் நாங்க ஆளுங்கட்சி 20 ஏடிஎம்கே கவுன்சிலர் தான். அதனால வேணும்னே எங்களை புறக்கணிச்ச மாதிரி இருக்கு. நாங்க இதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை என்றால் ஐயா எடப்பாடி தலைமையில் அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடத்துறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்து